السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஹதீஸை குதுசியில் கூறுவதாக, யார் ஃபஜ்ருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களோ, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ருகளை ஓதி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவதற்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த திக்ர் இருக்கின்றதே மிகவும் சிறந்த ஒரு திக்ர். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய சக்திகளை, அதே போன்று அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். என்ன திருநாமம் என்றால் யா ரஸாக். யா ரஸாக், உணவளிப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமத்தை நாம் அதிகமாக ஓதுவோம். நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.